காவேரி வந்து தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து நிவின் வந்து தண்ணி குடத்தை வந்து வாங்கிட்டு காவேரி திட்டி விடுறாரு. உனக்கு அறிவு இருக்கா காவேரி? வயிற்றில் குழந்தை வச்சு நீ இப்படியா பண்ணுவேன்? இந்த மாதிரி வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? சாரி நிவின், வேறு வழி இல்லாமல் தான். அதெல்லாம் பண்ணக்கூடாது காவேரி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரே தூக்கிட்டு வராரு. இதை பார்த்து யமுனா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படி பண்ணுறாரு, இதெல்லாம் நியாயமே கிடையாது. அக்கா வந்து சும்மா இருக்கா, அவர் தண்ணி தூக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏங்க நீங்களாம் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க. என் வீடு தானே, நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு நம்ம நிவின். அடுத்து வந்து இதெல்லாம் பார்க்குற யமுனாவுக்கு வயிறாக எடுத்து பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வந்து ரொம்ப அவங்க அம்மா வேலை கொடுக்குறாங்க. காவேரியால் செய்யவே முடியல, ஒரு மாதிரி கேர் ஆயிடுது அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க காவேரி. எது எடுத்தாலும் அவங்க அம்மா வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அங்கே எல்லாம் கங்கா காக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கங்காவை பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. ஆனால் காவேரி யாருமே கண்டுக்கல வீட்டில். அதனால் காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்க குழந்தைய நினச்சி வருத்தப்படுறாங்க. உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னேன், ஆனால் நான் சரியாகவே பார்த்துக்க மாட்டேங்கிறேன். இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சால் எப்படி உன்னை பார்த்துப்பாரு, தாத்தா பாட்டி எப்படி பார்த்துப்பாங்க, நான் சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ தான் எனக்கு புரியுது. முதல்ல விஜய் வந்தோன்னா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், நான் இன்னமும் வந்து காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க காவேரி. அடுத்து விஜய் நினச்சி எப்போ வருவான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறாரு வெண்ணாவோட மாமாவை. அவர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அவங்க மாமா அதிர்ச்சிட்டார். நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் எனக்கு வந்து வெண்ணிலா வந்து இருக்கா அந்த உலகத்தில் அப்படின்னு தெரியவே தெரியாது. அவங்க அப்பா அம்மா கூட ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்போவே வெண்ணாவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, வெண்ணா இங்கே தாங்க இருக்காங்க, நான் தான் அவளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டின்னு வந்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதனால் எனக்கும் வந்து என் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை ஆகுது. ஆனால் என் ஒய்ஃப் ரொம்ப நாள் நல்லவ, அவள் தான் வெண்ணிலாவை கூட்டின்னு வந்தா. ஆனால் இப்போ அவளும் நானும் பிரிஞ்சிருக்கோம். இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ப்ளீஸுங்க, தயவு செய்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிடுங்க. வெண்ணிலாவுக்கு தேவையான எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறேன், அவளுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் வாங்கித்தரோம், காசை பற்றி யோசிக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லைங்க, அது வந்து அப்படின்னு எந்த காரணமும் சொல்லாதீங்க, தயவு செய்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அவரும் வராது. வெண்ணிலா வந்து கூப்பிட்றாரு. வெண்ணிலா வந்து அவர் கூட வர மறுக்கிறாங்க. அடுத்து வந்து சரி, நான் அவர் மனசை எப்படியாவது மாற்றி கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை விஜய் வந்து காவேரி பார்க்க போகிறாங்க. காவேரி வந்து இந்த மாதிரி வெளியே போய் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அதன்படி வந்து காவேரி வந்து விஜய் வந்து வண்டியில் போகிறாங்க. வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து ஒரு இடத்துக்கு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கோயிலுக்கு. அப்போ கோயிலில் போயிட்டு காவேரி வந்து உங்ககிட்ட நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையை எடுத்துகிட்டு வந்து அவங்க வயிற்றில் வச்சு காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு உணர்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே யோசிக்கிறார் விஜய். நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னோடனே, பாருங்கள் நம்ம குழந்தைங்க அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற காவேரி அப்போ அப்படின்னோடனே, ஆமாங்க நான் கர்ப்பமாக இருக்கேன், நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஒன்றுமே புரியல விஜய்க்கு அப்படியே அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. காவேரி நீ சொல்கிறதெல்லாம் அப்படி ஆமாங்க, நான் அவங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயம் இது தாங்க அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கவே முடியல விஜய்க்கு. அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. என்னால் எதுவுமே பேச முடியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்லவே முடியல. ஆனால் இதுக்கப்புறமும் சொல்லாமல் என்னால் இருக்க முடியலங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்ககிட்ட சொல்லாதது. அதனால தான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வெண்ண விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அப்படின்னோடனே, இல்லை காவேரி நீ கவலைப்படாத, வெண்ணாவை அவங்க மாமா கூட அனுப்புறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அவங்க மாமாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாத, நம்ம சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. சரி காவேரி உடனே வீட்டுக்கு கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு. இல்லைங்க, எங்கள் வீட்டில் நான் ஒன்றும் சொல்லலை, இங்கே பாரு காவேரி நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, முதல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. இல்லைங்க இப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, ஆமாங்க இப்போ வேணாங்க ப்ளீஸுங்க அப்படின்னோடனே சரின்றாரு விஜயும்.